ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான சுவையான சுரக்காய் பாயாசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுரக்காயில் நம்ம கூட்டு, பொரியல், குழம்பு எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதுவே இந்த மாதிரி ஒரு இனிப்பான ஒரு பாயாசமாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த சுரக்காய் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சுரக்காய் பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். இதை இப்போது தோல் சீவிட்டு அந்த நடுப்புற இருக்க அந்த சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு கேரட் துருவலில் நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொடியாக துருவி எடுத்துக்கலாம். இது கூடவே இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடான உடனே முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. முந்திரியை சேர்த்துட்டு இதை நல்லா செவக்க விடுங்க. பாருங்கள், நல்லாவே செவந்து வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்துட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். முந்திரியெல்லாம் பவுலில் மாற்றியாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். அதே நெய்யில் துருவி வச்சுருக்க சுரக்காயும் சேர்த்துக்கலாம். இது அளவுன்னு பார்த்தா 2 கப் அளவுக்கு இருக்குது. இதை சேர்த்துட்டு இந்த சுரக்காயிலேருந்து வர அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கலாம். இந்த ஜவ்வரிசியை நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நம்ம சூடாக சேர்த்தோன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். இப்போ ஜவ்வரிசிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜவ்வரிசி நம்ம சேர்த்துருக்கனால அது வேக திக்காகும். அதுக்காக 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்து வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கொதித்து வந்திருக்கு. ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதித்தாலே போதும். பாயசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். பாயசம் நல்லாவே கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சத்தான சுரக்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் இந்த பாயசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.